திருவண்ணாமலையில் கனமழை காரணமாக பாறைகள் உருண்டு விழுந்ததில் 3 வீடுகள் சேதம். சிக்கித் தவிக்கும் 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். வெள்ளத்தில் மிதக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலைக்கு கூடுதல் மீட்புக் குழுக்களை அனுப்ப அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். கனமழையால் விழுப்புரத்தில் உள்ள ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்துக்கு தடை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் கவலை. பெரியார் சிலையை உடைப்பேன் என பேசிய வழக்கில் ஹெச். ராஜா குற்றவாளி. 6 மாத சிறை தண்டனை விதித்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். பல்லடம் அருகே சாலையோரம் நின்ற சரக்குந்து மீது கோழி ஏற்றிச் சென்ற சரக்குந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பலி. தொடர்மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து இன்று மாலைக்குள் நீர்மட்டம் 111 அடியை எட்டும் என எதிர்பார்ப்பு. பிறப்பு விகிதம் குறைந்துள்ளதால் ஒவ்வொரு தம்பதியும் குறைந்தது 3 குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுமாறு RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் பழைய வீட்டை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்து 2 இளைஞர்கள் உயிரிழப்பு.